வணக்கம். நாம நிறைய மாறிட்டோம். நம்முடைய வாழ்க்கை முறை மாறிடுச்சு. அதற்கேற்ப வாழ்க்கை குறித்த, மனிதர்களை குறித்த, ஆன்மீகம் போன்றவற்றை குறித்த நம்முடைய புரிதல்களையும் நாம மாற்றிக்கொள்ளணும். அவற்றைப் பற்றின நம்முடைய புரிதல்கள மறுபரிசீலனை செய்யணும். இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த உணர்வுகளை அந்த சென்டிமெண்டலா ஒரு உணர்ச்சிகரமா நம்ம ஒரு பிணைப்பு கொண்டிருந்தோம்னா, அதுல எந்த தவறுமே கிடையாது. அதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கு. நம்ம சாதி மீது ஒரு பிடிப்பு இருக்கலாம், சொத்தின் மீது ஆசை இருக்கலாம், நெறைய பொறாமை இருக்கலாம், காமம் இருக்கலாம். இதெல்லாம் எதுவுமே தவறு கிடையாது. நாம் எல்லோருமே மனிதர்கள். மனிதர்களுக்குள்ள நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதனுடைய விகிதாச்சாரம் வேறுபடும். அவ்வளவுதான். சிலர் அத சாமர்த்தியமா உள்ளுக்குள்ள மறைச்சுக்கிறாங்க. சிலரால மறைத்துக் கொள்ள முடிவது கிடையாது. இதற்கு அந்த தனிப்பட்ட மனிதருடைய மனநிலை, பக்குவம், வயது நெறைய விஷயங்கள் காரணமாக இருக்கு. இதெல்லாம் நாம புரிஞ்சிக்கணும். அதாவது காமத்துடன் அந்த காம உணர்வு கொண்டிருப்பது தவறு கிடையாது. ஏன்னா, அது இயல்பான உணர்வு. ஆனா, அத எப்படி கையாளணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் இன்றைக்கு மிகவும் அவசியம். அதுதான் ஒரு நாகரிக மனிதன் செய்ய வேண்டியது. இப்ப நாகரிக மனிதன்னா நல்லா உடை அணிந்து கொள்வதில்ல கிடையாது. நம்ம உணர்ச்சிகளை எப்படி வெளிப்படுத்துறோம்? உணர்ச்சிகளை எப்படி கையாளுறோம்? எப்படி மற்ற மனிதர்களுடன் பழகுறோம், பேசுறோம் இதெல்லாம் தான். அப்போ இது எல்லாவற்றையும் நாம புரிந்து கொள்ளணும். அந்த புரிதல் நிகழ நிகழ நம்ம வாழ்க்கை குறித்து, மனிதர்கள் குறித்து, ஆன்மீகம் பொதுவா நாம எல்லாவற்றையும் கொண்டிருக்கும் பார்வைகள், புரிதல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். எந்த மாற்றமுமே உடனே நிகழாது. ஆனா, எல்லாமே மாறிதான் ஆகணும். மாறித்தான் ஆகும். நாம கொஞ்சம் இழுத்து பிடிச்சு, பல்ல கடிச்சு பொறுத்திருக்கலாம். ஆனா, அதே சமயம் இன்னொரு பக்கம் என்ன ஏதுன்னே சிந்திக்காம வேக வேகமா மாற முயற்சிக்கலாம். 2மே சிக்கல்ல கொண்டு போய் விடும். அப்போ நாம புரிஞ்சுக்கணும் இத. இப்ப அதுதான் இந்த படம் சுட்டிக்காட்டுது. இது ரொம்ப முக்கியமான ஒரு படம். கொஞ்சம் நுட்பமாக கவனியுங்க. இது ஒரு நீளமான காணொளியாக இருக்கும். ஏன்னா, அந்த புரிதல மாற்றிக் கொள்ளணும் அப்படின்னா, நம்ம ஆழமாக முதல்ல கவனிக்கணும். ஏன் முதல்ல மாத்தணும்? எதற்கு மாத்தணும்? இது ஒரு முக்கியமான காலகட்டம். நாம எல்லோருமே நம்மால இயன்றவரை நம்மை மாற்றிக் கொள்ள வேண்டிய நிலையில இருக்கோம். ஏன்னா, நம்ம உலகம் எங்க போயிட்டுருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். எங்க பார்த்தாலும் போர், வன்முறை, பசி, அப்புறம் நெறைய சிக்கல்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. அதத் தவிர தனி மனிதர்கள் நமக்கு நெறைய தேவைகள் இருக்கு, சிக்கல்கள், பிரச்சனைகள். இது எல்லாவற்றையுமே எப்படி நாம எதிர்கொள்றது? ஏதோ ஒரு சமநிலையை நாம கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த இடத்துக்கு நாம போயிட்டுருக்கோம். அதனால தான் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையாக கவனிக்கணும் இத. இப்போ இந்த மாற்றம் ஏன் நிகழ்ந்தாகணும் அப்படின்னா, எதுவுமே அதனுடைய உச்சத்தை எட்டும்போது, அதுதான் இந்த படம் காட்டுது. அது இருளாக இருக்கட்டும், ஒளியாக இருக்கட்டும், அது உச்சத்தை எட்டும்போது, அது வேறொன்றாக மாறிடும். அதுதான் அந்த கருப்புக்குள்ள இருக்கிற வெள்ளை புள்ளி காட்டுது. அந்த கருப்பு அதோடைய உச்சத்த இவ்வளவுக்கு மேல அதனால செல்ல முடியாதுங்கிற நிலையை எட்டும்போது, அது வெள்ளையாக மாறத் தொடங்கும். அந்த வெள்ளை அந்த கருப்புல இருந்தே பொறக்கும். அதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். 2க்கும் இடையே ஒரு தொடர்பு இருக்கு. ஒண்ணு தான் இன்னொன்னா மாறுது. 2க்கும் வேறு வேறு பெரிய வித்தியாசம் கிடையாது. அப்ப அதே தான் நான் முன்வைப்பது இங்க. அதாவது நம்ம ஒரு முக்கியமான காலகட்டத்துல இருக்கோம். நாம எல்லோருமே மாறி ஆகணும். ஆனா எப்படி மாறது? என்ன மாறுறதுங்கிற தெளிவு நம்மளுக்கு கிடையாது. அது ஒரு குழப்பமான நிலை. ஏன்னா மாற்றம்ங்கிறது ஒரு பயத்தத் தரும். நம்ம இயல்பாக எது நம்மளுக்கு வசதியாக இருக்கோ, எது நம்மளுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கோ, அதையே தான் செய்ய விரும்புவோம். அப்படியே தான் வாழ விரும்புவோம். மாற்றத்த நாம எளிதில் விரும்ப மாட்டோம்.
அதே சமயம் மாற்றத்த நாம அகங்காரத்தை கொண்டு, தன்முனைப்பைக் கொண்டு, சிந்தனையைக் கொண்டு உருவாக்க முடியும். பல்வேறு புரட்சிகள் அப்படி திட்டமிட்டு நடந்திருக்கு. ஆனா, அதெல்லாம் என்ன பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். வரலாற பார்த்தோம்னா, அது எல்லாமே ரொம்பவும் மோசமான பாதிப்பு. ஏன்னா, இன்னொரு மனிதர் எப்படி வாழணும்னு தீர்மானிக்கும் தகுதியும், திறனும் யாருக்கும் கிடையாது. நாம குறைந்தபட்சம் சொல்லலாம். "இப்படி பாருங்க, இப்படி செய்யுங்க. ஏன் நீங்க இப்படி பண்றீங்க?" அப்படின்னு ஒரு அக்கறையோட கேட்கலாம். அவ்வளவுதான். அது கூட அவர் காயப்படக்கூடும். "நீ யார் என்ன கேட்கறதுக்குங்கிறது." அதனால நம்மால இப்படி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேல எதுவும் செய்யக்கூடாது. அது போன்ற ஒரு காலகட்டம் இது. அப்போ நம்ம எல்லாவற்றையும் அனுசரிச்சு போக வேண்டியதா இருக்கு. நம்முடைய தேவைகள், மற்றவருடைய தேவைகள், மற்றவர்களுக்கு அவங்களுக்கு தேவையான சுதந்திரம், உரிமைய தரணும். அதே சமயம் நாம விட்டுக் குடுக்கக் கூடாது. நெறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா, இதையெல்லாம் குறித்து தெளிவான புரிதல் நம்மளுக்கு கிடையாது. இப்ப இந்திய மரபுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அங்க நாம யாரும் தனி மனிதர்களாக வாழ்வது கிடையாது. நாம ஏதோ ஒரு விதத்தில் குடும்பத்தை, நண்பர்களை, மற்றவர்களை சார்ந்து தான் இருக்கோம். அததான் இந்திய சமூகம் விரும்புது. ஏன்னா, சமூகத்துல இருந்து ஒரு தனி மனிதன் சுதந்திரம் அடைஞ்சிட்டா, தன்னை விடுவிச்சுக்கிட்டா, அவன் அந்த சமூகத்துக்கு எதிரானவனாக மாறிடுவான். ஏன்னா எல்லோருமே அப்படி சுதந்திரமாக இருக்க விரும்புறோம். எந்த கடமையும் இல்லாம, பொறுப்பும் இல்லாம அப்படி ஜாலியா இருக்கலாம்னு ஆசைப்படுறோம். ஆனா வேலை செய்ய வேண்டியது இருக்கு, சாப்பாடு வேண்டியது இருக்கு. இப்போ அதுக்காக திருமணம் செய்து கொள்ள வேண்டியது இருக்கு. ஏதோ சில கடமைகள், பொறுப்புகள் வந்துருது. எதுவுமே நம்ம செய்யாட்டியும் குடும்பத்துல நாம பொறக்குறோம். அந்த குடும்பம் மூலமாக நம்மளுக்குன்னு சில கடமைகள் வந்துருது. இதையெல்லாம் கைவிடவும் முடியாது. ஏன்னா கைவிட்டா நம்ம யாருங்கிற தெளிவு நம்மளுக்கு இருக்காது. நம்மளுக்கு எந்த அடையாளமும் இருக்காது. நம்மளுக்கு எந்த ஆதரவும், துணையும் இருக்காது. அதே சமயம் அதற்காக நம்முடைய வாழ்க்கையை நம்ம தியாகம் செய்யவும் முடியாது. இப்ப கடந்த காலங்கள்ல அப்படிதான் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. நம்முடைய அப்பா, அம்மா, அவங்களுடைய அப்பா, அம்மா இப்படி சில தலைமுறைகள் பின்னோக்கி சென்று பார்த்தோம் அப்படின்னா, அவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி மத்தவங்களுக்காக தான் வாழ்ந்திருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு என்ன வேணுங்கிற தெளிவு அவங்களுக்கு இருக்காது. அப்படி தெளிவாக சிந்திக்கக்கூடிய சூழல நம்முடைய சமூகம் தருவது கிடையாது. ஏன்னா, அதற்கான வசதி வாய்ப்புகளும் கிடையாது அந்த காலகட்டத்தில். அதனால இருக்கிறத வச்சு சமாளிச்சு வாழலாம் அப்படிங்கிற மாரியான நிலை தான் அப்ப இருந்தது. அப்போ நம்முடைய புரிதல்கள் பலவும். நாம இப்ப என்ன வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? வாழ்க்கைய பற்றி நாம என்ன புரிஞ்சுகிட்டு இருக்கோம்? மனிதர்கள பற்றி நம்மளுக்கு என்ன சொல்லி தரப்பட்டிருக்கு? ஆன்மீகம்னா என்ன? இது எல்லாமே ரொம்பவும் கடந்த கால வாழ்க்கை முறையின் அடிப்படையினால் ஆனது. அதாவது ஆன்மீகம்ங்கிறது வாழ்க்கையை மகிழ்ச்சியாக, நிறைவாக வாழ்வதற்கு வழிவகுக்கணும், உதவணும். சில ஒழுக்க நெறிகள், சடங்கு, சம்பிரதாயங்கள், கட்டுப்பாடுகள் போன்றவை நம்மளுக்கு ஒவ்வாததாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும். அதுவும் தேவைதான். நம்ம முழு சுதந்திரத்தோட இருந்தோம்னாலும், நம்மால மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அப்படின்னு கற்பனை செய்றதுக்கு நன்றாக இருக்கும். அப்படி இருக்கும் மனிதர்களை யோசிச்சு பாருங்க. அவங்க பலரும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல குடும்பத்துக்காக, நல்ல நட்பு, துணைக்காக ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க. இத நீங்க மேலை நாடுகளில் நன்றாக பார்க்கலாம். ஏன்னா, அவங்களுக்கு தேவையான பொருளாதார சுதந்திரம் இருக்கு, படிச்சிருக்காங்க. இந்தியாவ காட்டிலும் அங்க காமத்துக்கான சுதந்திரம் இருக்கு. பல விஷயங்கள் இப்படி சொல்லலாம். அப்போ ஒரு மனிதர் எளிதில் அவர் என்ன வேணுமோ அத ஈட்டிக்கொள்ள முடியும். 25, 30 வயசுல ஒ ஒருவர் முழுமையிலான ஒரு தனி மனிதராக ஆகிட முடியும் அங்க. ஆனா, அதன் பிறகு நல்ல நட்புகள், உறவுகள் அமைவது எளிது கிடையாது. ஏன்னா, அந்த 30 வயசு ஆகும்போது நம்முடைய ஆளுமை உச்சத்தை எட்டியிருக்கும். ஒரு தெளிவு அடைஞ்சிருப்போம். அப்போ நம்மால ஒரு கள்ளங்கபடம் இல்லாம எளிமையாக மற்றவங்களோட பழக முடியாது. இயல்பாகவே இருக்க முடியாது. என்னதான் திருமணம் செஞ்சிருந்தாலும், குழந்தைகள் இருந்தாலும் எல்லோருமே ஒரு மாரி தனியா தான் உணர்வாங்க அங்க. இப்ப இதை நாம இந்தியாவிலேயும் இன்று நாம கவனிக்கலாம். அங்கேயும் ஒரு வசதியான படித்த மேல்தட்டு
மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது மெல்ல மெல்ல எல்லா இடங்களிலும் ஊடுருவிக்கிட்டு இருக்கு. ஏன்னா, ஊடகம் போன்றவைகள் இன்றைக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லோருக்குமே ஒரு பிரைவசி வேண்டியிருக்கு. தனிமை வேண்டியிருக்கு. ஒரே சினிமாவ குடும்பத்தோட பார்க்கலாம். அதே சமயம் அதே சினிமாவ ஒவ்வொருவரும் தனித்தனியா அவங்கவங்க ரூம்ல, ஒரு லேப்டாப்ல, செல்ஃபோன்ல, டேப்லெட்ல பார்த்தா இன்னும் அத நல்லா என்ஜாய் பண்ண முடியும். இல்லையா? ஒருத்தருக்கு சண்டை காட்சி பிடிச்சிருக்குன்னா, அத மெதுவா ஒருத்தர் ரசிச்சு பார்ப்பாரு. இன்னொருத்தருக்கு பாட்டு பிடிச்சிருக்கும். இன்னொருத்தருக்கு காமெடி பிடிச்சிருக்கும். இப்ப குடும்பமா பார்த்தோம்னா, ஏதாவது கமெண்ட் பண்ணுவாங்க. "ஏய் இதெல்லாம் ஒரு சண்டையா? இந்த ஆள்லாம் சண்டை போட வந்துட்டான்னு" ஏதாவது சொல்லுவாங்க. அது அந்த நடிகர பிடிச்சவருக்கு, அந்த சண்டைய ரசிப்பவருக்கு காயத்த தரக்கூடும். இப்படி நெறைய விஷயங்கள் இன்றைக்கு மாறிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. இப்ப இதையெல்லாம் நாம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. இப்ப இன்றைய காலகட்டத்திலயும் குடும்பம் ஒரு கோவில், "தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, உண்மைகள் இல்ல. நம்ம அப்படி யாரும் சொல்லிக்கிறது இல்லன்னு நம்மளுக்கு நெனைக்கிறேன் இல்லையா? ஏன்னா நம்மளுக்கு அந்த தெளிவு இருக்கு. இப்ப அதே சமயம் நடைமுறையில் அ அதெல்லாம் சாத்தியம் இல்ல அப்படின்னாலும், அதனாலயும் நம்ம மகிழ்ச்சியா உணர முடியாது. ஒரு குடும்பமா உட்கார்ந்து சாப்ட்டு சினிமா பார்த்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. உண்மையில் அப்படிப்பட்ட ஒரு சூழல் நிகழ்ந்தது அப்படின்னா, பல குடும்பங்கள்ல எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்ப மேலை நாடுகள்ல தனிமை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு அப்படின்னாலும், அங்க குடும்பம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பந்தம். அத பத்தி நம்மளுக்கு பலருக்கும் தெரிவது கிடையாது. அங்க பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இரவு உணவு குடும்பமா சேர்ந்து சாப்பிடுவது வழக்கம். இதெல்லாம் ஒரு மத ரீதியான வழிமுறையாக அவங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கு. இன்னைக்கு படிப்பு வந்ததுக்கு அப்புறம் அவங்களும் அதையெல்லாம் மேற்கொள்வது கிடையாது. ஆனா இருந்தாலும் அதையெல்லாம் மேற்கொள்ளும் குடும்பங்களும் இருக்கு. அதைப்போல தான் இந்தியாவிலும் இப்படிப்பட்ட குடும்பங்கள் இருக்கு. நம்ம கண்ணுக்கு அதெல்லாம் தெரியறது கிடையாது. நாம எத பார்க்க விரும்புறோமோ அதத்தான் பார்ப்போம். அப்படிதான் நாம பழக்கப்படுத்தி இருக்கோம், பழக்கப்பட்டுருக்கோம். அதான் நம்மளுக்கு இயல்பாக தோணும். நம்ம குடும்பத்தில வன்முறை இருந்ததுன்னா, ஒரு வன்முறை நிறைந்த ஒரு திரைப்படம், இல்ல ஒரு குடும்பம் வந்து திரைப்படத்தில காட்டப்படுது அப்படின்னா, அதுதான் இயல்போன்னு நம்மளுக்கு தோணும். அப்போ ஒரு விதத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மகிழ்ச்சியான சேர்ந்து வாழும் குடும்பத்த பார்க்கும்போது மனசுக்குள்ள ஏக்கம் பிறக்கும். அப்படி வாழணும்னு ஆசையா இருக்கும். அந்த ஆசைப்பட்டு நம்ம திருமணம் செய்து கொள்வோம். நம் திருமணம் செய்து கொள்ள அந்த மனிதர் வந்து அவர் ஒரு தனிமை விரும்பியாக இருந்தா என்ன செய்றது? இப்போ அவர் வந்து அ குடும்பத்தில இப்போ என்னுடைய பின்னணி அப்படிப்பட்ட பின்னணி தான். குடும்பத்தோட சேர்ந்து இருந்தாலும், அங்க எனக்கான சுதந்திரம் கிடைச்சது கிடையாது. இது நம்மளோட பலருடைய அனுபவமாக இருக்கும் இது. அதுவும் குறிப்பா யோசிச்சு பாருங்க. குழந்தைகள், பெண்கள் போன்றவர்களுக்கு ஒரு குடும்பங்கள்ல வந்து போதுமான உரிமை, சுதந்திரம் தரப்படுவது கிடையாது. அதே சமயம் வேறு வேறு விதத்திலயும் சொல்ல முடியும். இல்லையா? இது ஒவ்வொரு வீடுக்கும் இதெல்லாம் மாறும். அப்போ ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு பொதுப்படையான புரிதல தர முடியாது. அது இன்றைய காலகட்டத்துக்கு சரிப்படாது. அப்போ ஒவ்வொரு மனிதரும் புரிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, அந்த புரிதல்ங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இதெல்லாம் நாம கத்துக்கிறதே இல்ல. நாம எதையுமே கேள்வி கேட்பது கிடையாது. ஆழமாக சிந்திப்பது கிடையாது. நம்முடைய மரபுல எல்லாரும் ஏதோ சொல்லி தர்றாங்க. இத படி, இந்த ஸ்கூலுக்கு போ, இது பண்ணு. சின்ன சின்ன கேள்விகள நாம கேட்டுக்குவோம். பெரும்பாலும் யாராவது ஒருவர் நம்மளுக்கு வழிகாட்டிக்கிட்டே இருப்பாங்க. வயசானாலும் நம்ம தாத்தா, பாட்டி வரைக்கும் இருப்பாங்க. இல்லையா? நாம தாத்தா, பாட்டி ஆகுற வரைக்கும் அதே போல யாராவது இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்படிதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால நம்ம எதையும் ஆழமாக சிந்தித்து புரிந்து கொள்வது கிடையாது. தனி மனிதராக வாழ்வது எளிது இல்ல. நீங்க எல்லாத்தையும் யோசிக்கணும். ஒரு வீடு பராமரிக்கிறது, கார பராமரிக்கிறது, இன்சூரன்ஸு, கேபிளு, நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரரு, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அது ஒரு சலிப்பா இருக்கும். ஒரு குடும்பமாக இருந்ததுன்னா தெரியாது. ஒவ்வொருவரும் ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. அப்படியே ஓடிரும். குடும்பங்களுக்குள்ளேயும் பிரச்சனைகள் இருக்கும். இப்ப இது எது சரியான வழிமுறை? எப்படி சொல்ல முடியும்? இப்போ நாம முதல்ல இத பத்தின தெளிவை ஏற்படுத்திக் கொள்ளணும் நமக்குள்ள. நாம யாரு? நம்முடைய பின்னணி என்ன? நாம எத விரும்புறோம்? ஏன் விரும்புறோம்? இதெல்லாம் நம்மளுக்கு தெளிவாக இருந்ததுன்னா, நாம மற்றவர்களையும் புரிந்து கொள்வோம். இப்ப
அப்ப இந்த புரிதல் தான் இன்றே மிகவும் முக்கியம். இப்ப முன்பே சொன்னதைப் போல, நம்முடைய இந்திய மரபு அத பெரிதாக ஊக்குவிப்பது கிடையாது. இப்ப ஆன்மீகம்னு வந்துட்டோம்னா, அங்க பெரும்பாலும் நாம பக்தியத் தான் முன்வைக்கிறோம். பக்திங்கிறது என்ன? சரணாகதி. கடவுள்கிட்டயோ, இல்ல கடவுளைப் போன்ற ஒருத்தர்ட்டயோ, நீயே எல்லாம், நான் வெறும் சாதாரண மனிதன், அடியேன் நாயைப் போன்றவன் அப்படிங்கிற மனநிலை. அது உண்மையானது. ஆத்மார்த்தமா அத உணர்ந்தோம் அப்படின்னா, ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா, நம்முடைய அகங்காரத்த சுமந்துகிட்டு அலைய வேண்டாம். அடிபணியறதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். ஒரு குழந்தையப் போல நம்மால உணர முடியும். அதுதான் இந்திய மரபு முன்வைக்குது. நாம அப்படிதான் சொல்றோம் கடவுள்கிட்ட இல்லையா? "நீயே எல்லாம்" அப்படிங்கிறோம். ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னா, அது அப்படியே பணிவு போல தோணுனாலும், அதுல ஒரு போலித்தனம் இருக்கு. அதாவது நம்மால முடியாத போது போய் கடவுள்ட்ட விழுவோம். ஒரு வீடு வாங்கணும், அந்த வீட்டுக்கு என்ன விலை வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம கடவுள்ட்ட கேட்க மாட்டோம். இல்லையா? கடவுள் இலவசமா வாங்கு, இல்ல குடுன்ட்டாருன்னா, அந்த நடைமுறைக்கு ஒவ்வாததெல்லாம் நம்ம கடவுள்ட்ட கேட்க மாட்டோம். அப்ப இதுலயே ஒரு திருட்டுத்தனம், சாமர்த்தியம் இருக்கு. நம்ம பணிவுன்னு சொல்றோம். ஆனா, அந்த பணிவ தேர்ந்தெடுக்கிறோம். எந்த கடவுள்ட்ட பணியணும், எப்ப பணியணும், எப்போ பணியணும், எப்படி பணியணும், நெறைய விஷயங்கள சிந்திச்சு தான், தீர்மானிச்சு தான், திட்டமிட்டு தான் செய்யறோம். ஒரு கோவில்ல ஏதாவது பண்டிகை நாள் அன்னைக்கு தீபாராதனை காட்டும்போது கீழ விழுந்து கும்பிட்டோம் அப்படின்னா, அது இயல்பா ஏத்துக்குவாங்க பக்தின்னு. கோவில் நட சாத்தி இருக்கு. அப்பவும் கூட ஏத்துக்குவாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, நாம தேர்ந்தெடுக்கிறோம். எப்போ பணிவாக இருக்கணும், எப்படி பணிவாக இருக்கணுங்கிறதெல்லாம். அதுவே ஒரு விதமான நாடகம் தான். இப்ப இன்றைய காலகட்டத்தில அதெல்லாம் யாரும் நம்பவே மாட்டாங்க. இப்போ கடந்த காலத்தில அதைப் போன்ற ஒரு மனநிலைய தான் நம்மை விட வயதில் பெரியவர்கள், முதலாளிகள், எஜமானர்கள், பண்ணையார்கள், ஜமீன்தார்கள் போன்றவர்கள்ட்டயும் காட்டணும். அதாவது என்னுடன் பணிவாக இருப்பதன் மூலமாக, தாழ்ந்து போவதன் மூலமாக, நாம அவங்களுக்கு ஆபத்து விளைவிக்க மாட்டோம். அவங்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டோம்னு நாம மறைமுகமாக தெரிவிக்கிறோம். அதன் மூலமாக அவங்கள நம்மள பத்திரமா பார்த்துக்குவாங்க. அப்படின்னு நமக்கு மனசுக்குள்ள ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. இது நீண்ட காலமாக நமக்குள்ள ஊடுருவி இருக்கு. இது சாதி, படிநிலை இப்படி பல காரணங்கள சொன்னாலும், தனிப்பட்ட மனிதனின் உளவியல்ல இத நாம கவனிக்கணும். இன்னும் நாம படிச்சிருந்தாலும், அப்படிதான் நம்ம மனசுக்குள்ள நெனைக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம பலரும் சொல்லலாம், மத்தவங்க நம்மள மதிக்கணும், சம உரிமை குடுக்கணும் அப்படின்லாம் நாம டிமாண்ட் பண்ணலாம். ஆனா, நம்மால அந்த இடத்துல இயல்பாக வெளிப்படுத்திக் கொள்ள முடியுமா? இது ரொம்ப நுட்பமான விஷயம். ஏன்னா, நான் இந்தியாவிலயும் இருந்திருக்கேன். இப்ப கனடாவிலயும் இருந்திருக்கேன். வேறு நாடுகள்லயும் இருந்திருக்கேன். இல்லையா? அப்போ அங்க நாம எப்படி வெளிப்படுறோம்? மத்தவங்க நம்மள எப்படி பார்க்கறாங்க? இதெல்லாம் ரொம்ப நுட்பமான வித்தியாசங்கள் இருக்கு. இதையெல்லாம் நாம புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில இன்றைக்கு இருக்கோம். அது இந்திய மரபு முன்பே சொன்னதைப் போல, அந்த பக்திங்கிற கோணத்தில் சரணாகதி அடைஞ்சுட்டோம். நம்மள கவனிச்சுப்பதற்கு, வாழ்நாள் முழுவதும் நம்ம பார்த்துக்கிறதுக்கு நம்ம அப்பா, அம்மா இருக்காங்க. இல்ல ஒரு வயதானவர் இருக்காரு. இல்ல ஒரு பொறுப்பான மனிதர் இருக்காரு. நம்முடைய கணவரோ, மனைவியோ இருக்காங்க. குழந்தைக இருக்காங்கன்னா, நாம எப்படி வேணா இருந்துட்டு போயிரலாம். இல்லையா? யாரும் நம்மள எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஆனா, அப்படி யாருமே இல்லன்னா, நம்முடைய வாழ்க்கைய நாம ஒழுங்காக வாழ பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கு. இதுதான் இன்றைய காலகட்டத்தின் தேவை. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லி போய் நிக்கக்கூடாது. நம்மால முயற்சி செய்யணும். அந்த முயற்சி ஏதாவது ஒரு பலன தரும். அதிலிருந்து எதையாவது நாம கத்துக்குவோம். அதுதான் முக்கியம். முயற்சி திருவினை ஆக்கும். அப்படின்னா முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, ஏதோ நடந்துரும்னு அர்த்தம் கிடையாது. செவுத்துல தலை முட்டிக்கிட்டே இருந்தோம்னா, ஒரு நாள் செவுரு அப்படியே ஓட்டையாயி திறந்துராது. கதவு மாரி மாறிடாது.
கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போ முயற்சி திருவினையாக்கும்னா என்ன அர்த்தம்? முயற்சி செய்யணும். அந்த முயற்சி செய்ய செய்ய அத கவனிச்சு, புரிந்து கற்றுக்கொள்ளணும் அதுல இருந்து. நாம செய்யறது, நாம நினைத்தது நடக்குதா? நடக்கலையா? ஏன் நடக்குது? ஏன் நடக்கல? என்ன ஏதுன்னு கவனித்து அதற்கேற்றாற்போல நம்ம முயற்சிய மாத்திக்கொண்டே இருக்கணும். அதாவது முயற்சிய நிறுத்திறக்கூடாது. முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அத புரிஞ்சுகிட்டு தொடர்ந்து செய்யணும். இததான் நம்முடைய மரபு நம்மளுக்கு சொல்லித் தருவது கிடையாது. நம்முடைய வாழ்க்கை முறையே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது செஞ்சு செட்டில் ஆகிறது. அததான் மையமாகக் கொண்டது. அதான் முன்பே சொன்னது போல, நம்மை கவனித்துக் கொள்வதற்கு யாராவது ஒருவர் கிடைச்சா போதும். அதற்கு என்ன வேணும்? திருமணம் நடக்கணும். இப்ப திருமணத்துக்கு என்ன அடிப்படையான தேவை? அதையெல்லாம் கண்டுபிடிச்சு பூர்த்தி செஞ்சு திருமணம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, வாழ்நாள் முழுக்க யாரோ ஒருவர் நமக்கு அடிமையாக இருப்பாங்க. இல்ல நாம அவங்களுக்கு அடிமையாக இருந்து அப்படியே வாழ்ந்துட்டு போயிரலாம். இப்படிதான் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கு. அதனால தான் குழந்தை மணமெல்லாம் செய்ய பட்டது இந்தியாவுல. யோசிச்சு பாருங்க. 5 வயசுல நிச்சயிதம் பண்ணி 10 வயசுல திருமணம் செய்றாங்க அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு என்னன்னே தெரியாது. அவங்க பருவம் எய்தும் வரைக்கும் தனித்தனியாக இருப்பாங்க. பருவம் எய்த பிறகு சேர்ந்து வாழ்வாங்க. ஆனா சேர்ந்து வாழ்றதுன்னா என்ன? குடும்பம்னா என்ன? காமம் எதற்கு? ஒண்ணுமே புரியாது. கேள்வியில் இருந்தா நம்ம காந்தியோட வாழ்க்கைய பார்க்கலாம். அவருடைய சின்ன வயசுல நடந்த அந்த பிரச்சனைகள் வந்து அவருடைய இறுதி காலம் வரைக்கும் அவர அலைக்கழிச்சுக்கிட்டு இருந்தது. காமத்திலிருந்து தப்பிப்பதற்காக தான் அவர் அரசியல தேர்ந்தெடுத்தாரு. ஏன்னா, அரசியல் முழுக்க முழுக்க புறமைய நோக்கு கொண்டது. நம்மள கவனிக்கவே வேண்டாம். மக்கள் பிரச்சனைய பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். அவங்களுக்காக ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இப்ப நமக்குள்ள காமம் இருந்தா அது நம்மளுக்கு தெரியாது. அத அவரும் வெவ்வேறு விதங்களில் உணவு கட்டுப்பாடு, ஆன்மீக ஈடுபாடு போன்றவற்றின் மூலமாக அத கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டே இருந்தாரு. ஆனாலும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அத கடக்க முடியல. அத கடக்காம நம்ம முழுமையான நிம்மதியை உணர மாட்டோம். இப்ப அதையெல்லாம் நம்ம விரிவாக பார்க்க போறோம். அப்போ அத எப்படி அதிலிருந்து வெளிய வர்றது? அப்ப அதுதான் தெரியாம இறுதி காலத்துல சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்ப நம்ம யோசிக்கணும் இதையெல்லாம். இப்ப எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு அது. இப்போ இந்த புரிதல் நம்மளுக்கு இருந்தாலே, இது நம்முடைய வாழ்க்கையில் என்ன பாதிப்பை ஏற்படுத்துது? இது நம்முடைய வாழ்க்கையிலலாம் மற்றவங்க வாழ்க்கையிலும் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தலாம். இதெல்லாம் நாம கவனிச்சு புரிஞ்சுக்கணும். அதுதான் இன்றைய தேவை. நம்ம புரிந்து கொள்ளும் தோறும் வாழ்க்கை சிக்கல் இல்லாம செல்லத் தொடங்கும். நம்ம புரிஞ்சுக்காத போதுதான் வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கும். புரிந்து கொள்வதற்கு அடிப்படை வந்து உற்று கவனிப்பது. அப்போ உற்று கவனிக்கும்போது எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கிறத கவனிக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். அவ்வளோதான் வாழ்க்கை சாட்சித்தன்மையுடன் கவனிப்பது. ஆனா, அது மட்டும் போதாது இன்றைய காலகட்டத்தில். அதாவது இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இது எளிதில நிகழும். இந்தியாவுன்னு சொல்லல. பொதுவா எந்த மனிதருக்குமே இது எளிதில் சாத்தியம். ஒரு இக்கட்டான சூழல்ல நம்ம வாழ்க்கைய புரிஞ்சுக்குவோம். "சட்டி சுட்டதடா, கை விட்டதடான்னு" பாட்டு பாடுவோம். இல்லையா? ஊர தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் ஒரு விதமான ஞானம் தான். ஒரு விதமான தெளிவு தான். ஆனா, ஒரு ஞானம் அடைந்த ஞானி இட இடம் இருக்கும் மகிழ்ச்சி, நிறைவு அந்த மனிதனிடம் இருப்பது கிடையாது. அவங்க பலரும் பார்த்தீங்கன்னா, குடிச்சு, சீரழிஞ்சு ஏதோ ஒரு விதத்துல வாழ்க்கைய வீணடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா, அந்த புரிதல அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. மனிதர்கள் சுயநலமானவர்கள், ஏதோ ஒண்ணு. அவங்க ம் அ கணவன பத்தியோ, மனைவிய பத்தியோ ஏதாவது தெரிய வந்திருக்கலாம். சொல்ல முடியாது. எது நம்மள எந்த விதத்துல தாக்கும், உடைக்கும்னு சொல்லவே முடியாது. எல்லாவற்றையும் நம்ம முழுமையாக பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. அப்ப அதை எதிர்கொள்ளும் மனநிலையை நாம வகுத்துக் கொள்ளணும், உருவாக்கிக் கொள்ளணும். அது இன்றைய காலகட்டத்தின் தேவை. இப்ப இந்தியாவில் வந்து ஒருவர் அ அழுக்கா குப்பை தொட்டி ஓரமா கிடந்தா கூட அவர சித்தர், பித்தர்ன்னு ஏதோ ஒரு பேருல வச்சு யாரோ ஒருவர் ஏதோ ஒண்ணு கவனிச்சுக்குவாங்க. ஒரு ஒரு எப்படி வேணுமானாலும் அங்க வாழ்ந்துற முடியும். அங்க நம்ம ஒரு ஆளுமையாக உருவாக்கிக் கொள்ளணும் நம்மளங்கிற அவசியமே கிடையாது. நம்ம வளராமலே வாழ்ந்துற முடியும் அங்க. ஆனா நம்ம தனி மனிதராக உருவெடுக்கணும். நம்ம யாரையும் சார்ந்திராம நம்முடைய வாழ்க்கைய வாழணும் அப்படின்னா, நாம நமக்கான ஆளுமைய உருவாக்கிக் கொள்ளணும்.
நம்மை குறித்த புரிதலை மேம்படுத்திக் கொள்ளணும். இத பத்தின ஒரு முக்கியமான புத்தகம் இது. த பிரசன்டேஷன் ஆஃப் செல்ஃப் இன் எவ்ரிடே லைஃப். அதாவது இது என்ன சொல்லுது அப்படின்னா, நாம நம்மள ஒரு பாத்திரம் போல மற்றவங்க முன்னாடி வெளிப்படுத்திக் கொள்றோம் அப்படிங்கிறது. அதான் பிரசன்டேஷன் ஆஃப் செல்ஃப். நம்மள வெளிப்படுத்திக் கொள்றோம். அது ஒரு நாடகம் இருக்கு. ஒரு மேடையில நடந்துகிட்டு இருக்கு. 4 பாத்திரங்கள் அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 5வது பாத்திரம் உள்ள நுழையுது அப்படின்னா, அந்த 5வது பாத்திரத்துக்கு ஏற்கனவே இருக்கிறவங்களோட ஏதோ ஒரு தொடர்பு இருக்கணும். அதனால தான் அந்த நாடகத்துக்குள்ள அவங்க என்டர் ஆகுறாங்க இல்லையா? முற்றிலும் அந்த நாடகத்துக்கு சம்மந்தமில்லாத ஒரு வேற்று மனிதர் அந்த இடத்துக்குள்ள நுழைய முடியாது. கிட்டத்தட்ட அதைப் போன்றது தான் உலகமும். உலகமே ஒரு நாடக மேடை. 4 நண்பர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட ஒருவர் போய் இணையறார் அப்படின்னா, அவர் ஏற்கனவே அவங்களுக்கு தெரிந்தவராக இருக்கணும், அறிமுகமானவராக இருக்கணும். ஒரு அந்நிய மனிதர் போய் இயல்பாக பேசுனாங்கன்னா, அங்க இருக்கிற சூழல் ஒரு மாரி சிதையத் தொடங்கும். இப்ப அதுதான் இந்த புத்தகம் சொல்லுது. பிரசன்டேஷன் ஆஃப் செல்ஃப் இன் எவ்ரிடே லைஃப். நம்ம தினசரி வாழ்க்கையில் இப்படி நம்மள வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கோம். அத எப்படி வெளிப்படுத்திக்கிறோங்கிறத பத்தி ரொம்ப சிக்கலான ஒரு நூல், ரொம்ப முக்கியமான ஒரு நூல். இப்போ இதன் அடிப்படையில் நாம நம்மள எந்த விதமா வெளிப்படுத்திக் கொள்ளலனா கூட, அதுவும் நம்முடைய முடிவு தான் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது நம்ம ஒரு நல்ல கோட்டு சூட்ட போட்டு, ஒரு தலையில ஹேர் ஸ்டைல்லாம் மாத்தி, கண்ணாடி போட்டு, நம்மள ஒரு ஆளுமையாக ஒரு அடையாளத்தோட காட்டுறோம். இப்போ ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர் பலரும் அந்த போன்ற விஷயங்கள் ஆர்வம் காட்டுவது வாய்ப்பு குறைவு. எனக்கு அதெல்லாம் பெரிய ஈடுபாடு கிடையாது. நான் அப்படியே என்னோட போக்குல இருக்கிறதா நான் விரும்புவேன். இப்ப வேலைக்கு செல்லும்போது வேற வழி கிடையாது. சில விதமான உடைகளை அணிஞ்சே ஆகணும். அதனால தான் அணிஞ்சிட்டு இருந்தேன். அதுவே ரொம்ப சலிப்பா இருக்கும், எரிச்சலா இருக்கும். ஏன்னா, நாம அந்த உடைகளுக்கு ஏத்த மாரி நடந்துக்கணும். நீங்க கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டீங்கன்னா, வேற வழி கிடையாது. அந்த கோட்டு சூட்டு போட்ட மனுஷனா தான் நடந்துக்கணும். நம்முடைய இயல்பாவே இருக்க முடியாது. ஒரு மாரி ரொம்ப அந்நியமாக இருக்கும் எனக்கு. ஆனா வேறு வழி கிடையாது. இன்றைய காலகட்டம் அப்படிப்பட்டது. இப்ப நாம தான் முடிவு செய்யணும். நாம எப்படிப்பட்டவர்? எது நம்மளுக்கு சரி? நாம யாரு? எப்படி நம்மள வெளிப்படுத்திக் கொள்ளணும்? 2யுமே நாம கவனிக்க வேண்டியதாக இருக்கு. பொதுவாக ஆன்மீகம் என்பது நாம நாம எப்படி உணர்றோம்? நாம எப்படி அறிந்து கொள்றோம்? அதுக்கு தான் கவனம் தருவது. நம்மள எப்படி வெளிப்படுத்திக் கொள்றோங்கிறதுக்கு நாம அதிகம் கவனம் தருவது கிடையாது. முன்பே சொன்னதைப் போல இந்திய சமூகத்தில், இந்திய மரபில் நாம இதையெல்லாம் பெருசா கண்டுகொள்வதே கிடையாது. நம்ம அப்பா, அம்மா எப்படி இருக்காங்க? அவங்களும் அத பத்தி பெருசா கவலைப்பட்டுருக்க மாட்டாங்க. நாமளும் கவலைப்பட்டுருக்க மாட்டோம். ஆனா, இன்றைய காலகட்டம் அப்படி கிடையாது. நம்ம குழந்தைகள பள்ளிக்கு அழைத்துச் செல்ல வேண்டியது இருக்கும். ஏதாவது மீட்டிங்ல கலந்து கொள்ள வேண்டியது இருக்கும். அவங்கள ஆசிரியர்கள சந்திச்சு பேச வேண்டியது இருக்கும். அவங்க வகுப்பு தோழர், தோழிகள் அவங்க அப்பா, அம்மா கூட பேச வேண்டியது இருக்கும். ஏதாவது பர்த்டே பார்ட்டி, பிக்னிக் இப்படிங்க எங்கேயாவது கலந்து கொள்ள வேண்டியது இருக்கும். அப்போ நாம வேற வழியே கிடையாது. நம்ம குழந்தைகளுக்கு நாம அம்மா, அப்பா. மற்ற மனிதர்களுக்கு நாம அந்நிய மனிதர்கள். நாம எப்படி நம்மள அவங்களுக்கு முன்னாடி வெளிப்படுத்திக் கொள்றோம். ரொம்ப முக்கியம். முன்பே சொன்னது போல இதெல்லாம் நாம அவ்வளவா கண்டுகிட்டதே கிடையாது. நம்ம வாழ்க்கைய வாழ்றதே சிரமமாக இருக்குங்கும்போது, இதுக்கெல்லாம் எப்படி நேரம் ஒதுக்க முடியும்? ஆனா, அதையும் முன்னரே சொல்லியிருக்கேன். இதையெல்லாம் பற்றி நம்ம புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளணும். அதுதான் இன்றைய தேவை. அதாவது நம்ம இன்னொரு மனிதர ஜஸ்ட் லைக் தட் காமெண்ட் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா, ஒவ்வொரு மனிதரும் அவங்க வாழ்க்கைய வாழ்வதற்கான சுதந்திரம் இருக்கு, உரிமை இருக்கு. நாம நம்மள எப்படி வெளிப்படுத்திக் கொள்றோம்னு நாம முடிவு செய்வது போல, மத்தவங்களும் அவங்கள பத்தின ஒரு தெளிவு இருக்கும். ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க இல்லையா? ஒரு பட்டத்தலையோட இருக்காருன்னா, அவருக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். நாம ஏன்டா இப்படி இருக்கான்னு கேட்க முடியாது. இப்ப நம்ம ஊர்ல அதெல்லாம் நாம கண்டுக்க மாட்டோம். இப்ப மேலை நாடுகள் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. யாரும் எத பத்தியும் கமெண்ட் அடிக்க முடியாது. இப்ப நான் என்னுடைய அலுவலகத்துக்கு நான் கோட்டு சூட்டு போட்டு தான் போறேன். ஆனா என்னுடைய முடியெல்லாம் சடை பிடிச்சு கிடக்கு. அது யார் என்ன சொல்லுவாங்க? இல்ல நீங்க இப்படி சடையெல்லாம் வச்சுட்டு வரக்கூடாது. முடிய வெட்டிட்டு வரணும்லாம் யாரும் சொல்ல முடியாது. சொல்லக்கூடாது. அதே சமயம் இதையெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். அதுதான் நான் சொல்வது.
நம்ம ஊரா இருந்தா நம்ம ஏற்றுக்கவே மாட்டோம். நாமளே போக மாட்டோம். ஒரு நேர்முகத் தேர்வுக்கு போறோம். ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு செல்றோம் அப்டின்னா, யோசிச்சு பாருங்க. நாம என்ன பண்றோம்னா, நம்ம இப்படி இருந்தா அவங்களுக்கு பிடிக்குமோன்னு நெனச்சு அதுக்கேத்தாற்போல நம்மள மாத்திக்குவோம். நல்லா ஒட்ட முடி வெட்டிட்டு, நல்ல அடக்கமான பையனா போனா அவங்களுக்கு பிடிக்கும். ஏதோ ஒண்ணு நம்ம மனசுக்குள்ள நாமளே கற்பனைகள உருவாக்கிக்கிறோம். இதுதான் நாம புரிந்து கொள்ளணும். உண்மையில அந்த மனிதர் எதிர்பார்ப்பது என்ன நம்மளுக்கு தெரியாது. ஒரு வேலை செய்யும் இடத்துல என்ன எதிர்பார்ப்பாங்க? இதையெல்லாம் தான் நாம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. இப்ப இதெல்லாம் ஆன்மீகம், இதெல்லாம் ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்பட்டதுன்னா இன்று சொல்லவே முடியாது. நமக்கு நெறைய விஷயங்கள கவனிக்கணும். முக்கியமான விஷயம் அத புரிஞ்சிக்கணும். இப்போ முந்தைய படத்துல அந்த இன் யாங்ல பார்த்தீங்கன்னா, அது அந்த கருப்பும், வெள்ளையும் மாறிக்கிட்டே இருக்கு. அது நம்ம அவதானிக்கலாம். அவ்வளவுதான். அத தடுத்து நிறுத்த முடியாது, துரிதப்படுத்த முடியாது. அந்த மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்குன்னு சொல்லுது. ரொம்ப நுட்பமான ஒரு படம் அது. இப்போ இன்றைய காலகட்டத்தில் அது போதாது. ஏன்னா, அத நாம கட்டுப்படுத்தணும். அதுதான் நம்முடைய ஆளுமை. அதாவது நம்மளுக்கு கோபம் வெளிப்படுதுன்னா, நம்ம ஒரு கிராமத்துல இருந்தோம்னா, நம்மள அப்படியே கோவத்த வெளிக்காட்டிறலாம். யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. எடுத்துக்கிட்டாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா, ஒரு நகரத்துல முன்பின் தெரியாத மனிதர்கள் முன்னாடி அத செய்ய முடியாது இல்லையா? இப்போ நாம ஏதோ ஒரு விதத்துல சாட்சித்தன்மையை கடந்து வளர வேண்டியதாக இருக்கு. அதுதான் இன்றைய காலகட்டத்தின் தேவை. இப்ப ஆன்மீகமாக இருந்தாலும், அந்த ஆளுமீகத்தை கையாள்வதற்கு ஒரு ஆளுமை நம்மளுக்கு வேண்டியது இருக்கு. இப்ப கடந்த காலகட்டத்தில் தாவோயிசத்தைச் சேர்ந்த மாஸ்டர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் காடுகள்ல வசிப்பாங்க. என்ன காரணம் அப்டின்னா, அந்த ஆன்மீகம் பயிற்சி செய்யும்போது நம்ம நம்மள நாம புரிந்து கொள்ள முயற்சிக்கும்போது, நமக்குள்ள இருக்கும் பல்வேறு விதமான நினைவுகள், உணர்ச்சிகள் இதெல்லாம் கிளறப்படும். அப்போ அது எப்போ எப்படி வெளிப்படும்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ அது இயல்பாக வெளிப்படணும். அது எந்த தங்கு தடையும் இல்லாம வெளிப்படணும். அப்பதான் அத நம்ம முழுமையாக புரிஞ்சுக்க முடியும். நம்ம கோபம்னா, நம்ம கோபத்தோட வீச்சு எது? நம்மளுக்கு தெரியாது. அப்போ இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த தனிமை தேவை. அதுக்காக அவங்க தனிமைய தேடி போனாங்க. இன்றைய காலகட்டத்தில் அதெல்லாம் நம்மளுக்கு சாத்தியம் கிடையாது. அதே சமயம் அது தேவை கிடையாது. நம்ம தினசரி வாழ்க்கையில நாம எப்படி வெளிப்படுத்திக் கொள்றோம்? அதக் குறித்த தெளிவு இருந்தாலே போதும். நம்மை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது இந்த புத்தகம் சொல்வது என்னன்னா, நாம ஒரு ஆளுமையாக நம்மள உருவாக்கி நம்மள வெளிப்படுத்திக் கொள்றோம். இல்ல அதுதான் இயல்பு. அதே சமயம் அது நாம எப்படி சில விஷயங்கள் வந்து நம்முடைய ஆளுமையின் ஒரு பகுதியாக இருக்கும். அதாவது நான் இப்ப எப்படி பேசுறேன், என்னுடைய தொனி இதெல்லாம் நான் முழுமையாக கட்டுப்படுத்துவது கிடையாது. அதெல்லாம் என்னுடைய ஆளுமையின் ஒரு பகுதி. அது எப்படி இருக்குங்கிற புரிதல் எனக்கு கிடையாது. நான் பேச பேச அத உத்து கவனிக்க தான் எனக்கு புரியும். அப்போ நாம நம்மள மத்தவங்க முன்னாடி எப்படி வெளிப்படுத்திக் கொள்றோங்கிறத கவனிச்சா, அதன் மூலமாகவே நம்மளுக்கு பல புரிதல்கள் கிடைக்கும். ஏன்னா, நாம இந்த உலகுடன், பிற மனிதனுடன் மேற்கொள்ளும் எல்லா விதமான தொடர்பும் ஒரு உரசலை ஏற்படுத்தும். அந்த உரசல் ஏதாவது பிரச்சனைகள உருவாக்கும். ஏதாவது உணர்ச்சிகள கிளப்பும். நாம ஒரு இடத்துக்கு நுழையிறோம்னா, அந்த இடத்துல இருப்பவங்கலாம் ஒண்ணு நம்மளுக்கு பிடிச்சிருக்கும், பிடிக்காம இருக்கும். ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காம இருக்கும். ஒரு சிலர் கண்டுக்க மாட்டாங்க. பல்வேறு விதமான பாவனைகள் அங்க வெளிப்படும் இல்லையா? அப்போ அத நாம கவனிக்கணும். அதற்கு நமக்கு ஒரு ஆளுமை திறன் வேணும். ஒரு தெளிவு வேண்டும். இப்போ அதத்தான் நான் இந்த வடிவில மாத்தியிருக்கேன். இப்போ இதுல கவனிச்சீங்கன்னா, இப்ப இந்த பெரிய படத்துல நல்லாவே கவனிக்கலாம். இப்போ நாம் இதுவும் அந்த கிட்டத்தட்ட அந்த இன் யாங்கோட ஒரு மாறுபட்ட வடிவம் தான். இப்ப நான்கிற அந்த தன்னுணர்வு ரொம்பவும் முக்கியம். அதாவது நாம கூட்டத்துல இருந்தாலும் நாம இருக்கோம். தனியாக இருந்தாலும் நாம இருக்கோம். அப்ப நான்கிற அந்த தன்னுணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த தன்னுணர்வு இருந்ததுன்னா நம்மள நாம எப்படி வெளிப்படுத்திக் கொள்றோங்கிற தெளிவு நம்மளுக்கு இருக்கும். அதே சமயம் இந்த தன்னுணர்வு வந்து நம்ம நினைப்பது போல அவ்வளவு எளிதானது கிடையாது. நம்ம எல்லோருக்குமே அது இருக்கு. ஆனா அது ரசிக்கும் விதமாக இருக்காது.
அது குழப்பமானதாக, எரிச்சல் தருவதாக, என்னன்னே புரியாததாக இருக்கும். யோசிச்சு பாருங்க. நீங்களே இப்ப உங்கள உத்து கவனிங்கன்னு சொன்னா, நம்ம பலருக்கும் என்ன செய்றதுன்னு கூட தெரியாது. எத கவனிக்கிறது? எப்படி கவனிக்கிறது? நாம யாரு? என்ன? ஏது? நெறைய புரியாது. இப்போ முன்பே சொன்னதைப் போல, இது எல்லாமே நம்மளுக்குள்ள ஒரு உரசலை ஏற்படுத்தும். அதுதான் அந்த நடுவுல இருக்கிற அந்த சொரசொரப்பான அந்த இது அ சுட்டிக்காட்டுது. ஒரு நமக்கு தெரிந்த ஒரு பகுதி வெள்ளை நிற பகுதி, தெரியாத ஒரு பகுதி. அது 2ம் உரசுது. அதன் உரசலின் மூலமாக நம்மளுக்கு தெரியாத பகுதியைப் பத்தி நாம இன்னும் நன்றாக நுட்பமாக அறிந்து கொள்வோம். இப்ப நம்ம ஒரு புது இடத்துக்கு போறோம். அது ஒரு காஃபி கடைன்னு வைங்க. அங்க போனே அந்த ஒரு 10 நிமிஷமாவது நம்ம காஃபி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வர்றதுக்கு அப்படின்னு, அந்த 10 நிமிஷத்துல நடந்த நிகழ்வுகள் பல்வேறு விதங்களில் நம்மள பாதிச்சிருக்கும். ஒட்டுமொத்தமா அது நம்மளுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிக்கலையா? யோசிச்சு பாருங்க. சொல்வது கடினமா? எளிதா? இதனால நம்ம கவனிக்கத் தொடங்கணும். நம்ம பலரும் இதெல்லாம் கவனிக்கிறது கிடையாது. பல்வேறு விதமான உணர்வுகள நம்ம உணர்வோம். அத அப்படியே கடந்து சென்றுகிட்டே இருப்போம். அந்த உணர்வுகள்லாம் நம்முடைய ஆழ் மனதில் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு சலனத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப அதெல்லாம் தான் நம்ம தூக்கத்துல கனவுகளாக வெளிப்படும். ஏன்னா நம்ம ஒண்ணு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அது நம்முடைய மனதிலிருந்து வெளியேறிடும். அது ஒரு பாரமாக இருக்காது. அத நம்ம புரிஞ்சுக்கலன்னா, மனசு அது உறுத்திக்கிட்டே இருக்கும். அது நம்மளுக்கு தெளிவாக தெரியலாம். இல்ல அது ஏதோ சொல்லலாம். ஏதோ ஒரு அன்ஈசியா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? என்னமோ மாரி இருக்கு. ஏன்னா, அத நம்மால புரிஞ்சுக்க முடியல. அப்போ இது போன்ற தருணங்கள தான் நாம உத்து கவனிக்க வேண்டியதாக இருக்கு. குறைந்தபட்சம் இதே மாரி தான் நான் போன வாரமும் உணர்ந்தேன். அப்படிங்கிற புரிதலாவது நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப இந்த புரிதல நாம மட்டும் தான் உருவாக்கிக் கொள்ள முடியும். இந்த புரிதலின் அடிப்படையில் தான் நம்முடைய தன்னுணர்வு உருவாகும். அப்ப அந்த தன்னுணர்வின் அடிப்படையில் தான் நாம மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா, நம்ம பலருக்கும் பார்த்தீங்கன்னா, நாம யாருன்னு ஒரு தெளிவுடன் நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழ்வதே கிடையாது. அதற்கான வாய்ப்பே நம்மளுக்கு தரப்படுவது கிடையாது. நாம யாருங்கிறத நம்மோட அப்பா, அம்மா வச்சு சொல்லுவாங்க. இன்னாருடைய மகன் அப்படின்ட்டு. இல்ல இவரோட தம்பி, இவரோட மச்சான். அதாவது நம்ம பிறக்கும்போதே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயமும் அந்த குழந்தைக்கு ஏற்றாற்போல, அந்த குழந்தையுடைய ஆளுமையை, அதனுடைய வாழ்க்கையை கட்டமைக்கும் விதத்தில உருவாகி இருக்கணும். அந்த குழந்தை என்ன உடை அணியுது, என்ன சாப்பிடுது, எல்லாவற்றிலயும் அந்த குழந்தையோட பங்களிப்பு இருக்கணும். அந்த குழந்தை தேர்ந்தெடுக்கணும். இத நான் சாப்பிடுறேன், இல்ல இது எனக்கு வேண்டாம், இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு. அது எளிது கிடையாது. குழந்தைய வளர்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். ஆனா, பல சமயங்கள்ல நம்ம வசதிக்காகத்தவ தான் நம்ம குழந்தைய வளர்க்க விரும்புறோம். அதனால குழந்தைய ஏதாவது விதத்துல நம்ம கட்டுப்படுத்தி, ஒடுக்கி தான் நாம வளர்ப்போம். அப்ப அந்த குழந்தைக்கு தேர்ந்தெடுக்க தெரியாது. அப்ப அந்த குழந்தைக்கு தேவையானதெல்லாம் இன்னொரு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு கட்டத்துல தனக்கு என்ன தேவைங்கிற புரிதல் கூட இல்லாம போகும். அதே போலவே குழந்தைக்கு தேவையானது எதுவுமே கிடைக்கலன்னா, அந்த குழந்தைக்கு தான் ஒரு பொருட்டே இல்ல. என்னுடைய தேவைகளுக்கு அர்த்தமே கிடையாது அப்படின்னு ஒரு எண்ணம் மனசுக்குள்ள உருவாகிடும். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த அந்த குழந்தை தன்னை ஒரு ஆளுமையாக எப்படி உணர்கிறது அப்படிங்கிறதுல சிக்கல்கள உருவாக்கும். இப்ப தனக்கு தேவையானது எல்லாமே தரப்படுதுங்கிற குழந்தை தன்னை ஒரு மகாராஜா போல நினைக்கும். எல்லோருமே தன்னுடைய அடிமைகள் அப்படின்ட்டு. இன்றைக்கு நீங்க கவனிச்சு பார்க்கலாம். இதுதான் நேபாளத்துல நடந்த சமீபத்திய புரட்சிகளுக்கு முக்கியமான காரணம். இல்லையா? அங்க இந்த நெப்போட்டிசம் பெரிய பெரிய அரசியல்வாதிகள், செல்வந்தர்களுடைய குழந்தைகள் அவங்க சாதாரண குழந்தைகள் தான். அவங்க இன்னும் ப பள்ளிக்கூடம் கூட முடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா, அவங்களுக்கு எல்லா விதமான வசதிகளோட அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. காரு போன்ற வசதிகள் எல்லாமே இருக்கு. அப்படிங்கும்போது மத்தவங்களுக்கு ஒரு எரிச்சலும், ஒரு கோபமும் இயல்பாக உருவாகும். ஏன்னா, அவங்க அப்பா வ பணக்காரரா இருக்காரு. அது ஓகே ஏத்துக்கலாம். இவங்களுக்கு அந்த அவ்வளவு பணமெல்லாம் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது தான் இன்றைய மனநிலை எ நம்மளுக்கு சொல்லுது. இப்ப யோசிச்சு பாருங்க இதெல்லாம். ஏன் அந்த குழந்தைகளுக்கு அது அதீதமாக தோணல?
அந்த குழந்தைகளுக்கு கார் இயல்பு, செல்ஃபோனு அந்த வசதிகள்லாம் ரொம்ப சாதாரணம். அவங்க பொறந்ததுலேருந்தே அதெல்லாம் பழகிட்டாங்க. அது தங்களுடைய உரிமைன்னு அவங்க நெனைக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் தான் நாம கவனிக்க வேண்டியதாக இருக்கு. நாம ஒவ்வொருவரும் நாம யாரு? நம்மளுக்கு என்ன வேண்டும்? நாம ஏன் இத செய்யறோம்? எதுக்கு செய்யறோங்கிற தெளிவோட எதையுமே செய்யணும். அது எளிது கிடையாது. ரொம்பவும் கஷ்டமானது. இப்ப இந்த காணொளிகள உருவாக்குறேன்னா, எனக்கு துல்லியமான பதில் கிடையாது. ஆனா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நான் அதுல ஒரு தெளிவ கொண்டு வந்துகிட்டே இருக்கேன். ரொம்பவும் அறிவுபூர்வமாக, தத்துவார்த்தமாக தான் பேசுறது. இப்போ ஒரு தெளிவான ஒரு புரிதலோட பேசுறேன். இது முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீகத்த வந்து ஒரு புதிய கோணத்தில் அறிமுகப்படுத்தணும் இந்த காணொளிலன்னு ஒரு புரிதலோட பேசுறேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் மனசுல ஒரு சின்ன உந்துதல் வரும். அது பேச பேச அந்த வார்த்தைகள் தானாக வெளிப்படும். ஆனா, இப்போ அந்த காலகட்டம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா, அது அது வந்து ஒரு விதத்தில் எனக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிந்து கொள்வதற்கு தேவையாக இருந்தது. இப்ப அதான் சொல்ல வரேன். இதெல்லாமே நம்ம கவனிக்கணும். இதெல்லாமே நாம வெவ்வேறு விதங்களில் நம்முடைய ஆளுமையை உருவாக்கிக் கொள்வது தான். இப்ப நாம சிலர் வந்து தனிமையில நம்மள ஒரு ஆளுமையாக உருவாக்கிக் கொண்டு, நாம இதுதான் நான் அப்படி சொல்லி வெளிப்படுத்துவோம். இப்போ வேறு சிலர் வந்து இப்படி பொதுவில் தங்கள வெளிப்படுத்தி, அதன் மூலமாக ஒரு புரிதலை உருவாக்கி, அதில மூலமிலிருந்து தங்கள தொகுத்துக் கொள்வாங்க. இப்போ இது எல்லாமே வெவ்வேறு வழிமுறைகள் தான். ஒவ்வொருவருக்கும் ஒரு சில வழிமுறைகள் ஓப்பானதாக இருக்கும். நம்ம பெரும்பாலும் என்ன பண்றோம்னா, நாம இன்னார் அப்படின்னு ஒரு தெளிவா, ஒரு உறுதியா ஒரு முடிவு எடுத்து அப்படிதான் வெளிப்படுத்துறோம். குறிப்பா நன்றா படிச்சவங்க, வசதி மிக்கவங்க எல்லாம் அப்படிதான் செய்வாங்க. ஆனா ஒரு எளிய பின்னணியிலிருந்து வர்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தான் யாருங்கிற தெளிவு இருக்காது. ஏன்னா பெரிய சொல்லிக் கொள்ளும்படியான குடும்ப பின்புலம் இருக்காது. வசதி வாய்ப்புகள் இருக்காது. அவங்க பலவற்றை முயற்சித்து பார்த்தா தான் அவங்களுக்கே தெரியும். யோசிச்சு பாருங்க. எல்லா விதமான உணவுகளும் சாப்பிட்டு பார்த்த ஒருத்தனுக்கு சொல்ல முடியும். எனக்கு பர்கர் பிடிக்கும், பீஸா பிடிக்கும்ன்ட்டு. அதையெல்லாம் ருசிச்சே பார்க்க வாய்ப்பே இல்லாத ஒருவனுக்கு, வெறும் இட்லி, தோசையே வாழ்நாள்ல பெரும்பாலும் சாப்பிட்ட ஒருவனுக்கு, பிரியாணி பிடிக்குமா? பர்கர் பிடிக்குமா? பீஸா பிடிக்குமான்னு கேட்டா, என்ன அவன் பதில் சொல்ல முடியும்? முதல்ல அவன் ருசிச்சு பார்க்கணும் இல்லையா? அது ஒரு டைம் ருசிச்சா மாத்திரம் பத்தாது. முதல் டைம் பிடிக்காம போகலாம். ஒரு 10, 15 தடவையா சாப்பிடணும். அப்ப அந்த 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 பழக்கம் வேண்டியதாக இருக்கு. இப்ப அதான் நான் சொன்னேன். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம்னா பேசி பேசி தான் நம்மள நாம உருவாக்கிக் கொள்ளணும். நம்ம தனிமையில உட்காந்து பேசிட்டு, அப்புறமா மேடையில போய் பேசிக்கலாம். இல்ல மேடையிலேயே ததக்கா புதக்கான்னு பேசி, கிண்டல், கேலி எல்லாம் வாங்கி கத்துக்கவும் செய்யலாம். நாம தான் எப்படின்னு தேர்ந்தெடுக்கணும். இப்ப இதுவையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்தியா போன்ற ஒரு சூழல்ல வாழ்றவங்களுக்கு 2ஆம் வழிமுறை தான் பெரும்பாலும் வாய்க்கும். ஏன்னா, நம்மள் பலருக்கும் ஒரு முறையான பள்ளியில படிச்சிருக்க மாட்டோம். கல்லூரியில படிச்சிருக்க மாட்டோம். அங்க படிச்சிருந்தாலும், நம்முடைய திறமை எது அப்படின்னு கவனிச்சு, நம்மளுக்கு வாய்ப்புகள் தந்து, அதை வளர்த்துப்பதற்கெல்லாம் யாரும் ஊக்குவித்திருக்க மாட்டாங்க. இப்ப நாமளே எதையோ கற்பனையில வாழ்ந்துகிட்டு இருப்போம். நம்மளுக்கு ஆசையா இருக்கும். ஒருவேளை நம்ம பேச்சாளன் ஆகலாம், எழுத்தாளன் ஆகலாம், கவிஞன் ஆகலாம், ஒரு இசைக்கலைஞன் ஆகலாம், நடனம் கத்துக்கணும். இப்படி நெறைய ஆசைகள் இருக்கலாம். அது எல்லாவற்றும் முயன்று பார்ப்பதற்கு நேரம் இருக்காது. வசதி வாய்ப்புகள் இருக்காது. நெறைய சிக்கல்கள் இருக்கு. இருந்தாலும் தைரியம் இல்லாமலும் இருக்கக்கூடும். ஆனா ஒவ்வொன்னா முயற்சித்து பார்க்கும்போது தான் நம்மள நாம கண்டறிந்து கொள்வோம். இப்ப இது எப்படி பண்ணுனாலும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள அந்த உரசலை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த உரசல் வந்து நம்மள இயக்கணும். தேங்கி போக வச்சிறக்கூடாது. என்னன்னு சலிப்போட தேங்கிறக்கூடாது. மாறா இல்ல பாத்துரலாம் என்ன அப்படிங்கிற ஒரு ஒரு துணிவும், தெளிவும் இருக்கணும். நம்ம பலரும் செய்யும் தவறு என்ன அப்படின்னா, ஒரு காணொளிய உருவாக்குவோம். அத உடனே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் பகிர்ந்து கொள்வோம். அதுக்கு நல்ல ஹிட் கிடைக்கும். அப்படியே ஏங்கி காத்துக்கிட்டே இருப்போம். அ அப்புறம் ஒரு 2 வாரம் பார்ப்போம். அப்புறம் வேற ஒரு காணொளி உருவாக்குவோம். இப்படி ஒரு 10 காணொளிகள உருவாக்குவோம். பெரும்பாலும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்காது. அப்புறம் நிறுத்திருவோம். அப்படியே சேனலே அப்படியே தேங்கி போயிடும்.
இப்போ பலமுறை அது எனக்கும் நடந்திருக்கு. வலைப்பூக்கள் எழுதும்போது ரொம்ப சுவாரஸ்யமா எழுதத் தொடங்குவோம். ஒரு 2 வாரம் எழுதுனதுக்கு அப்புறம் என்ன எழுதுறதுன்னு தெரியாது. அ அ அதுதான் இயல்பு. அப்போ என்ன பண்ணும்? தேங்கி போயிறக்கூடாது அதுதான். அப்ப இதுக்கு மேல ஒண்ணும் பிரயோஜனம் இல்லன்னு இல்ல. திருப்பியும் நம்மள கண்டறிந்து கொள்ள முயன்று கொண்டே இருக்கணும். அதுதான் அந்த கருப்பு பகுதி. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அதான் நம்முடைய ஆழ்மனம். நமக்குள்ள என்ன இருக்கு தெரியாது. இதுல ஒரு நுட்பமான விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம குழந்தை பருவத்தில் நம்மளுக்கு போதுமான அளவு கவனிப்பு தரப்பட்டு, நம்ம ஒரு நல்ல ஆளுமையாக, ஒரு நல்ல மனிதராக வளர்வதற்கான உதவிகள் கிடைச்சது அப்டின்னு வச்சுக்கோங்க. நம்முடைய திறமையை கண்டறிந்து கொள்வது எளிதாக இருக்கும். ஏன்னா, நம்முடைய திறமை நாம யார் என்ற அந்த உண்மையான சுயம் என்பது நம்முடைய ஆழ் மனதின் ஆழத்துல இருக்கும். உள்ளுக்குள்ள ஆழத்துல இருக்கும். இப்போ அந்த நம்ம குழந்தையாக நம்ம எல்லோருக்குமே ஒரு நல்ல அன்னையின் அணைப்பு, பி கவனிப்பு இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். இப்ப அதுக்கான ஏக்கம் குழந்தையா இருந்துகிட்டே இருக்கும். இப்ப அதெல்லாம் கிடைக்குதுங்கும்போது என்ன ஆயிருக்கும்னா, அந்த ஏக்கமெல்லாம் வெளில வந்திருக்கும். அந்த ஆழ்மன ஏக்கமெல்லாம் நிறைவேறிடுது. இப்ப ஆழ்மனம் தெளிவாக இருக்கும். நாம வளர்ந்து பருவமடையும்போது, நம்மளுக்கு உண்மையில் நாம யாரு? நம்மளுக்கு என்ன வேணுங்கிற தெளிவு நம்மளுக்கு துல்லியமாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு சரியான குழந்தை பருவம் அமையல அப்படிங்கிற பட்சத்துல, நமக்குள்ளான ஏக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையில் நம்ம ஒரு அன்னையின் அணைப்புக்காக ஏங்குவோம். அது நம்மளுக்கு கிடைக்கல. அதே சமயம் நம்முடைய உடல் இன்னொரு பக்கம் காமத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, நாம காமத்தை நோக்கி செல்லும்போது, அங்க தேவையில்லாம ஒரு அன்னையின் பிரியத்தை எதிர்பார்ப்போம். இல்ல நம்ம அன்னைக்கு இணையான ஒருவரிடம் வந்து நம்ம வேறு விதமான உணர்வுகள் எழக்கூடும். இதெல்லாம் நாம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம மனிதர்கள். இதை எல்லாவற்றையும் நம்ம கட்டுப்படுத்த முடியாது. இதெல்லாம் சிந்தனை கிடையாது. ரொம்ப ஆழத்திலிருந்து வர்றது. இப்போ அத புரிஞ்சிக்கணும். நான் என்ன சொல்றேன், உண்மையிலே ஆன்மீகமாக இத பத்தின புரிதல்லாம் நம்முடைய மரபுல இருக்கு. இதெல்லாம் குண்டலினின்லாம் சொல்வதெல்லாம் ஒரு விதத்துல இததான் சொல்றாங்க. 7 சக்கரங்களில் அந்த முதல் சக்கரம் அத ரூட் சக்ரான்னு சொல்றாங்க. இப்போ அதுல இந்த பதிவுகள்லாம் இருக்கும். இந்த உணர்வுகள்லாம் அங்கிருந்து தான் எழும். இத நம்ம தியானத்துல நம்மள ஆழ்ந்து கவனித்தோம்னா, நம்மால புரிந்து கொள்ள முடியும். இப்போ இத கவனிக்கணும் அப்டின்னா, இந்த மனம் அமைதியாக இருக்கணும். 2 சண்ட போட்டுக்கிட்டே இருந்தா கவனிக்க முடியாது. இதுதான் வந்து தனிமையை நாம நாட வேண்டியது இருக்கு. அதாவது நாம உ எதனுடனாவது முரண்படும்போது, வேறுபடும்போது, அது ஏன் நடக்குது? எப்படி நடக்குதுங்கிறத புரிந்து கொள்வதன் மூலமாக நம்ம ஒரு ஆளுமையாக உருவாக்கிக் கொள்ள முடியும். அந்த ஆளுமை வந்து பார்த்தீங்கன்னா, புற உலகுக்கு நம்மள எப்படி வெளிப்படுத்துறோங்கிறது. அதே சமயம் நமக்குள்ள ஒரு ஆழமான நம்முடைய சுயம் இருக்கு இல்லையா? அத குறித்த புரிதல். அதுதான் நம்ம ஆன்மீகமாக அறிந்து கொள்ளணும். அதைத்தான் இந்திய மரபு, கீழை மரபுகள் முன்வைத்தன. அத நாம அறிஞ்சுக்கிட்டா வேற எதுவுமே தேவையில்லன்னு சொல்லுச்சு அது. அதுதான் வந்து முத்தாளகர் சுவேதகேதுட்ட கேட்டாரு. "எதை அறிந்து கொண்டாயோ, அதை அறிந்து கொண்டால் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டதாகுமோ, அதை அறிந்து கொண்டாயா சுவேதகேது?" யோசிச்சு பாருங்க. அதுதான் உண்மையில் நம்முடைய உண்மையான சுயம். அததான் சொல்றேனே அந்த ரூட் சக்ரா அந்த மூலாதாரத்தோட ஆழத்துல அது இருக்கு. அப்ப அத நம்மிடமிருந்து வெளியில கொண்டு வரணும்னா, அந்த அன்னையின் அணைப்பு, அந்த அரவணைப்பு அந்த குழந்தை பருவத்துல கிடைச்சிருக்கணும். அதை அடுத்து சரியான வாழ்க்கை துணை அமையணும். நம்ம நமக்குள் இருக்கும் அந்த காமம். காமம்ங்கிறது என்னன்னு யோசிச்சு பாருங்க. அது மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. நம்ம எப்பப்பெல்லாம் மகிழ்ச்சியாக உணர்றோம், நம்ம ஒரு நடனம் ஆடும்போது மகிழ்ச்சியாக உணர்றோம், ஒரு பாட்டு பாடும்போது மகிழ்ச்சியாக உணர்றோம், நல்ல உணவு உண்ணும்போது மகிழ்ச்சியாக உணர்றோம். அது எல்லாமே ஒரு காமத்தோடைய வெவ்வேறு விதமான சாயல் கொண்டது தான். இப்போ நம்ம காமத்தின் மூலமாக தான் முழுமையான மகிழ்ச்சி அடையணும்னு அவசியம் கிடையாது. இன்னொரு மனிதருடன் நாம ஒரு சேர்ந்து நேரம் செலவிட்டா கூட நம்ம மகிழ்ச்சியாக உணர்வோம் இல்லையா? அப்போ அவங்களும் அவங்க நமக்கு ஆழ் மனதிலிருந்து அந்த ஏக்கத்த வெளியில கொண்டு வராங்கன்னு சொல்லலாம். இப்ப எல்லாவற்றையும் நம்ம காம கோணத்திலேயே பார்க்கவும் கூடாது. இத நாம முக்கியமா புரிஞ்சுக்கணும். முன்பே சொன்னதைப் போல
நம்ம இந்தியர்களாக நம்மளுக்கு போதுமான அளவு அந்த அன்னையின் கவனிப்பு இதெல்லாம் கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம குடும்ப உறவு இதெல்லாம் ரொம்ப சிக்கலானது. அதனால முக்கியமாக ஆண்களுக்கு இந்திய ஆண்களுக்கு அந்த காமத்துக்கும், ஒரு அன்னையின் அணைப்புக்கும், அன்புக்கும் அந்த வித்தியாசம் துல்லியமாக தெரியாது. பெரும்பாலான ஆண்கள் திருமணம் செய்து கொள்ளும்போது, ஒரு தங்க அம்மாவைப் போல தங்கள கவனிச்சுக் கொள்ளும், தங்கள் மீது அக்கறை கொள்ளும் ஒரு பெண்ண தான் ஆழ் மனதுல விரும்புவாங்க. அப்பதான் அவங்க ஒரு அணுக்கமாக உணருவாங்க, இதமாக உணருவாங்க. ஆனா, அந்த காலகட்டம் இன்று மாறிக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு பெண்ணும் இன்னொரு வளர்ந்த மனிதனுக்கு அம்மாவாக விரும்ப மாட்டா. ஏன்னா, ஒரு பெண்ணுக்குன்னு வாழ்க்கை இருக்கு. அவங்களுக்குன்னு தேவை இருக்கு. அவங்க வாழ்க்கைய அவங்க வாழ்ந்து ஆகணும். இப்ப இதெல்லாம் மேலை நாடுகளில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த சிக்கல்கள் எல்லா ஊர்லயும் இருக்கு. இது ஒரு உளவியல் ரீதியான ஒரு பிரச்சனை இது. இந்திய மரபில் இது மிகவும் அதிகம். அப்ப இத மேலை நாடுகளில் ஒப்பீட்டளவில் இது மிகவும் குறைவு. அதனால அவங்க அந்த குறைவான மனிதர்கள் எளிதில் உளவியல் மூலமாக இதுக்கு தீர்வு காண முடியும். ஏன்னா, அவங்களுக்கு காமத்தை எதிர்கொள்வதற்கான சுதந்திரம் இருக்கு. மாறாக இந்திய மரபில் நாம திருமணத்துக்கு அப்புறம் தான் காமத்த முயற்சிக்க வேண்டியதாக இருக்கு. ஆனா திருமணம்ங்கிறது ஒரு வாழ்நாள் பந்தம். இப்ப நம்மளுக்கு திருமணம் ஆன பிறகு இந்த காமத்தில் நிறைவு அடையலைன்னா என்ன செய்யறது? இதெல்லாம் ஒரு பெரிய சிக்கல். அத நம்மால ஏத்துக்கவும் முடியாது. ஏன்னா காமத்த கடக்கணும், காமத்த ஒதுக்கணும்னு தான் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கு. அதெல்லாம் அறிவுபூர்வமா ஏத்துக்க முடியும். உடல் ஏத்துக்கணும் இல்லையா? அப்போ காந்தினால ஏன் முடியல? அவரும் மனிதர் தான். இப்ப யோசிச்சு பாருங்க. நம்ம மரபுல இந்த சிக்கல் எவ்வளவு நுட்பமாக ஊடுருவி இருக்குன்னு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியிற ஒரு மனிதரிடம் இவ்வளவு பெரிய சிக்கல் இருந்திருக்கு. அதற்கு காரணம் நம்முடைய மரபு, நம்முடைய புரிதலின்மை. ஆனா அத பத்தி நம்ம பேசுறதே கிடையாது. அதையெல்லாம் பத்தி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா, நாம காமத்தை நாமளாக கையாளணும்னா, நமக்கு ஒரு ஆளுமை திறன் இருக்கணும். நாம இன்னொரு ஆணையோ, பெண்ணையோ அணுகணும்னா, ஒரு ஆளுமை திறன் இருக்கிற ஒரு ஆள் தான் அணுக முடியும். அப்போ அதுக்கே நாம தொகுத்துக் கொள்ள வேண்டியது, திரட்டிக் கொள்ள வேண்டியது இருக்கு. நம்மள எந்த விதத்தை வெளிப்படுத்திக் கொள்ளணுங்கிற ஒரு தெளிவை உருவாக்கிக் கொள்ள வேண்டியதாக இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஒரு இந்திய மரபில் நம்மளுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு தரப்படுதா? அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்திய ஆண்கள் பெரும்பாலும் ரொம்ப மென்மையாக இருப்பாங்க உள்ளுக்குள்ள. அவங்க வெளியில அப்படி இறுக்கமாக காமிச்சுக்கலாம். அது ஒரு பயிற்சின்னு தான் சொல்லணும். பலரும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மென்மையானவர்கள் உள்ளுக்குள்ள. அதிலும் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான இளைஞர்கள், ஆண்கள் ரொம்ப மென்மையாக தான் இருக்காங்க. ஏன்னா, அதுதான் ஒரு காலகட்டம் மாறிக்கிட்டு இருக்கிறத சுட்டிக்காட்டுது. அதாவது இவ்வளோ காலமாக ஒரு ஆணாதிக்க சமூகத்த நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதற்கு முன்னாடி பெண்மைய சமூகம் தான் இருந்தது. நம்ம இனக்குழுக்களாக, நாடோடி சமூகங்களாக இருக்கும்போது, பெண்களை மையமாக வைத்து தான் குடும்பங்கள் அமைஞ்சது. அதுல வேறு பல சிக்கல்கள் உருவானதுனால தான் ஆண்களை மையமாக வைத்து சமூகங்கள் உருவாகத் தொடங்குன. இப்போ நாம 2லயுமே ஒரு உச்சத்தை எட்டிட்டோம். அதாவது ஒரு பெண்மைய சமூகத்திலயும் வாழ்ந்த அனுபவம் நமக்கு இருக்கு. நம்முடைய முன்னோர்கள் மூலமாக நமக்கு இருக்கு. அதேபோல ஒரு ஆணை மையமாக வைத்து வாழக்கூடிய சமூகத்துல தான் இப்பவும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால ஏற்படும் சிக்கல்களையும் நாம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்த கட்டத்துக்கு நாம செல்ல தயாராகணும். இது ஒரு சமூகமாக நம்ம செல்ல முடியாது. தனி நபர்கள் தான் செல்ல முடியும். இப்ப தனி நபர்கள் முடிவு செய்யணும். தாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் அப்படின்ட்டு. ஏன்னா முன்பே சொன்னதைப் போல மென்மையான ஆண்கள் பலரும் இருக்காங்க. உதாரணத்துக்கு என்னுடைய நண்பர் ஒருவர் அவர் தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு அவர் குழந்தைய பராமரிச்சுக்கிட்டு வீட்ல ஜாலியா இருக்காரு. உண்மையில அவர் ரொம்ப மகிழ்ச்சியோட செய்யறாரு. ஏன்னா, அவருக்கு குழந்தை பருவத்தில் அந்த அளவு கவனம் தரப்படலைங்கிறது குறித்த ஏக்கம் அவருக்கு இருக்கு. ஆணாக இருந்தாலும் குழந்தைய கவனிச்சுக்கிட்டு,
அந்த வீட்டு வேலையில செஞ்சுக்கிட்டு, மிச்ச நேரத்துல அவரு தனக்கு பிடிச்சத செஞ்சுக்கிட்டு, ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நம்ம ஒரு இந்திய சமூகத்தில் நம்ம ஏத்துக்க மாட்டோம். அப்புறம் வெளிநாட்டில் இருப்பதனால அது எளிதில் சாத்தியமாக இருக்கு. இதுல எந்த தவறும் கிடையாது. தனி மனிதராக அவர் நிறைவாக உணர்றாருன்னா, யார் அத தவறுன்னு சொல்ல முடியும்? ஆனா, இத வந்து ஒரு கூட்டு குடும்பமா நெறைய உறவினர்கள் இருக்கிற சூழல ஒரு இந்திய கிராமத்துல ஒரு மனிதன் செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க. அந்த மனிதன யாரும் மதிக்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்டின்னா, ஆண்னா இப்படிதான் இருக்கணும். அப்படிங்கிறது போன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. அவ்வளோ பெரிய சமூகத்துல ஒரு மனிதன் வித்தியாசமாக இருந்தான்னா, அவன் மத்தவங்கள தொந்தரவு செய்வான். முன்பே சொன்னதைப் போல சமூக கட்டுப்பாட்டுல இருந்து விடுபட்ட ஒரு சுதந்திரமான மனிதன் சமூகத்த கேள்விக்கு உட்படுத்துவான். அதனால இந்திய சமூகம் பார்த்தீங்கன்னா, எப்படியாவது எல்லாரையும் கல்யாணம் செஞ்சு வச்சு, அவங்கள சமூகத்தின் ஒரு பகுதியாக மாற்ற தான் முயற்சிக்கும். அப்படியும் ஒருவன் வந்து வித்தியாசமா இருக்கான்னா, நம்மால அதில் எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதையெல்லாம் தான் நாம் இன்று புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. ஏன்னா, இன்று உலகம் என்பது ஒரு சின்ன கிராமம் போல சுருங்கிருச்சு. நம்ம உலகில் நடக்கும் எல்லா விஷயங்கள பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த விதமான வாழ்க்கைய வாழ முடியாட்டியும், அது எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு நம்மளுங்கிற தெளிவு நம்மளுக்கு இருக்கு. அறிவுப்பூர்வமா நம்மளுக்கு பல விஷயங்கள் தெரியும். நாம செய்ய வேண்டியது என்னன்னா, அறிவுப்பூர்வமாக உணர்ந்தத நம்ம உடலில் நாம உணரத் தொடங்கணும். இப்போ இந்த உரசல்கள், இந்த கேள்விகள், குழப்பங்கள் எல்லாம் மனசுல தான் நிகழுது. நம்ம பலரும் அந்த அளவு ஆழமாக சிந்திக்கிறதில் ஆர்வம் இல்லாதவங்க. ஏன்னா அது குழப்பம், தேவையில்லாத சிக்கல். நம்ம உடலை கவனித்து, உடலை மையமாக வைத்து வாழ்பவர்களும் நம்மில் பெரும்பாலானோர். இப்போ அதையும் நாம பண்ண முடியும். ஏன்னா இந்த உரசுகள் உடல்லயும் நம்ம உணர முடியும். நம்ம ஒரு பிடிக்காத ஒரு வீட்டுக்கு போனா எப்படி உணருவோம்? நம்மள ஒருவர் மொறச்சு பார்த்தா நம்ம எப்படி உணர்றோம்? யோசிச்சு பாருங்க. அது ஏன், எப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த புரிந்து கொள்வதற்கு சிந்திக்க வேண்டியது இருக்கும். அது குறைந்தபட்சம் நம்ம உடல்ல அந்த மாற்றத்தையாவது உணரணும். அட்லீஸ்ட் என்ன மாற்றத்த உணர்றோம்? ஒருவர் நம்மள அக்கறையோட கவனிச்சா எப்படி இருக்கு? வேறு விதமா கவனிச்சா எப்படி இருக்கு? இப்ப இந்த மாற்றங்கள்லாம் உடல்ல நிகழ்ந்து கொண்டே இருக்கு. அந்த உடல கவனிப்பதன் மூலமாகவும் நம்ம நெறைய விஷயங்கள புரிந்து கொள்ள முடியும். இப்ப நம்ம எவ்வளவு கத்துக்கிட்டாலும், நம்ம கத்துக்கிட்டது எல்லாமே நம்ம தினசரி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படணும். அது நம்முடைய உடலின் மூலமாக தான் வெளிப்பட்டு ஆகணும். வெறுமனே அறிவுபூர்வமாக புரிந்து கொள்வதால் எந்த பயனும் கிடையாது. இப்ப இதுவும் ஒரு முக்கியமான ஒரு மாற்றம்னு தான் சொல்லணும். இப்ப இந்திய மரபை பொறுத்தவரைக்கும் ஆன்மீகம் என்பது ஒரு விதமான அறிவுபூர்வமான புரிதல், தத்துவார்த்தமான புரிதல்னு ஒரு ஒரு சிலர் சொல்றாங்க. பெரும்பாலானோர் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு தினசரி லௌகீக கடமை போல தான் கருதுறாங்க. பல் துலக்குவது, காஃபி குடிப்பது போல தான் சாமி கும்பிடுறது, கோவிலுக்கு போறது இதெல்லாம். அது ஒரு தினசரி வாழ்வின் ஒரு பகுதி. தவிர அதுக்கு பெரிய மதிப்பு எதையும் நம்ம தருவது கிடையாது. இப்ப இதையெல்லாம் நாம தான் கவனிக்கணும். ஏன் அந்த மனநிலை? எப்படி அது உருவாகுது? நெறைய இருக்கு. மீண்டும் நான் சொல்வது என்ன, தனி மனிதர்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். ஒரு ஹிண்ட் தரலாம். இத பாருங்க, அத பாருங்க, இப்படி பாருங்கன்னு சொல்லலாம். நம்ம எப்படி பார்க்கிறோம், எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறது தனி நபருக்கு மட்டுமே உரித்தானது. அது சரியா, தவறா, இப்படி பண்ணியிருக்கலாமா, கூடாதாங்கிறதெல்லாம் சொல்வது மிகவும் கடினம். இப்போ இத நாம புரிஞ்சுக்கணும். இப்ப அந்த முதல்ல இருக்கிற அந்த இன், யாங் தான் வந்து பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு வடிவங்களாக உருவெடுத்து இப்படி ஒரு வடிவத்தில கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இப்ப இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த புரிதலோட வெவ்வேறு விதமான வெளிப்பாடுகள் தான். அதான் நான் சொல்ல விரும்புவது. அது நம்ம எல்லோரிடமும் ஞானம் இருக்கு. எல்லோரிடமும் அறிவு இருக்கு, அனுபவம் இருக்கு. அத நம்ம சரியாக புரிந்து கொள்வது கிடையாது. சரியாக தொகுத்துக் கொள்வது கிடையாது. அதுதான். இப்ப இந்த காணொளிய கேட்டு முழுசா நீங்க கவனிச்சிருந்தாங்களே, பல விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுதான் நம்மளுக்கு தேவை. அந்த புரிதல் வந்து நமக்குள்ள இறுக்கத்த குறைக்கும். ஒரு தெளிவை உருவாக்கும். குழப்பத்த போக்கும். இருளை நீக்கும். ஒரு சுமையை இறக்கும். அது ரொம்ப ரொம்ப நுட்பமானது. ரொம்ப மென்மையா தான் அது நிகழும். ஆனா அது ரொம்ப ஆழமானது.
ஏன்னா இத கவனிச்சுக்கோங்க. நீங்க சிந்தித்து உருவாக்கல. நீங்க கேட்க கேட்கவே உங்க தெளிவு உங்களுக்குள்ள உருவாகும். சில இறுக்கங்கள் விலகுவத உங்களால உணர முடியும். அவ்வளவுதான். அது ஒரு ஹீலிங்ன்னு நடக்குது. ஒரு புரிதலோட. அப்போ அந்த புரிதல் நிகழும்போது என்ன ஆகுது? அந்த இறுக்கம் குறையுது. அந்த தசைகள் தளருது. அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகுது இல்லையா? அப்போ என்ன ஆகும் அந்த இடத்துல? புது தண்ணி ஊறுவது போல புது விதமான தெளிவு, ஒரு மகிழ்ச்சியான ஒரு உணர்வு, ஒரு நிறைவு வந்து அடையும். அப்புறம் அது கொஞ்ச நாள்ல பழகிடும். வேறொரு காணொளிய கேட்கும்போது வேறொரு தெளிவு கிடைக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உங்கள அறியாம நீங்க வெவ்வேறு விதங்கள்ல வளர்ந்துகிட்டே இருப்பீங்க. தெளிவு அங்கேயும் இங்கேயுமா உருவாகிக்கிட்டே இருக்கும். இது உங்களுக்கே தெரியாது. அது நீங்க சிந்திச்சு உருவாக்குனீங்கன்னா, நீங்க இத பத்தி பேச முடியும் இன்னொருவர்கிட்ட. இப்ப இந்த காணொளிய கேட்டேன். இதுலருந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் எனக்கு சரியா தோணுது. இதெல்லாம் தப்புன்னு தோணுது. இதெல்லாம் கொஞ்சம் குழப்புறார்ன்னு நெனைக்கிறேன். ஏதோ ஒண்ணு தோணும் உங்களுக்கு. அதுதான் சிந்தித்து புரிந்து கொள்வது. மாறாக அத ஒரு உணர்வுபூர்வமாக நீங்க தொகுத்துக் கொள்ள முடியும். இத முடிச்சதுக்கு அப்புறம் என்ன முடிவா உணர்றீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு மகிழ்ச்சிய உணர்றீங்களா? குழப்பத்த உணர்றீங்களா? அதுதான் நீங்க உணர்ந்த உணர்வாக இருக்கும். அந்த உணர்வ நீங்க மறக்க முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் உங்க உடல் அத நினைவு கொண்டுட்டு இருக்கும். இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சிகரெட் புக, அதோட வாசம் இருக்கு இல்லையா? அது எவ்வளோ நுட்பமான ஒரு வாசம். அது பிடிக்குதோ, பிடிக்கலையோ 2வது விஷயம். இல்லையா? ஒரு டால்கம் பவுடர். யோசிச்சு பாருங்க. ரொம்ப மென்மையான விஷயம் இதெல்லாம். நம்ம இதெல்லாம் என்றைக்காவது எப்பாவது உணர்ந்திருப்போம் அவ்வளவுதான். இல்லையா? ஆனா, அந்த நினைவு, அந்த மனம் அப்படியே நமக்குள்ள இருக்கு இல்லையா? அத சொன்ன உடனே அந்த நினைவு உங்களுக்குள்ள வரக்கூடும். நீங்க அந்த உடல்ல அந்த மாற்றத்த உணரக்கூடும். அதுதான் நினைவோட இது இது பல்வேறு விஷயங்கள் இங்க இருக்கு. அந்த நினைவு இருக்கு. அத வார்த்தைகள் மூலமா நான் கொண்டு வர்றேன். அத நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்படுத்துறீங்க. எவ்வளோ விஷயம் இருக்கு. அதாவது புரிதல் நிகழ்ந்த உடனே அதெல்லாம் தானா நிகழுது. நீங்க சிந்திச்சு, ஓ! டால்கம் பவுடரா? டால்கம் பவுடர் நம்ம வாழ்க்கையில எப்ப பயன்படுத்தி இருக்கோம்? அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கல நீங்க. உடனே அது ஞாபகத்துக்கு வந்துருது இல்லையா? அதுதான் நான் சொல்றேன். இப்ப அது எல்லாமே ஒரு விதமான ஹீலிங் தான். அந்த ஹீலிங் என்பது அப்படிதான் நம்மோட முயற்சி இல்லாம தானாக நிகழும். அது என்ன நிகழுது, ஏது நிகழுதுன்னு நம்மால துல்லியமாக ஆராய்ந்துட்டு இருக்க முடியாது. ஆராய்ந்து கொண்டிருக்க தேவையும் கிடையாது. சில விஷயங்கள கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கணும். சில விஷயங்கள கேள்வி கேட்டாலும் புரிஞ்சுக்க முடியாது. எப்போ கேள்வி கேட்கணும்? எங்கே கேள்வி கேட்கணும்? எப்படி கேள்வி கேட்கணும்? இதெல்லாம் நாம தான் கண்டுகொள்ளணும். மொத்தத்தில் நம் வாழ்க்கை, நம் தேர்வு. நம் வாழ்க்கை, நம் பொறுப்பு.